கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகள்ல 100 யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும். அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்ல, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குது. எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? அடுத்து இது எல்லா மீட்டிங்லயும் பேசுறதா பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கிறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா?